வானம் குமுறி கொண்டிருந்தது. ஜானகியின் மனசைப் போல இந்த 16 நாட்களாக அழுது அழுது அவள் முகம் வீங்கி போயிருந்தது. ஆனால் கண்கள் இன்னும் பற்றிவிடவில்லை. ஒரு காலத்தில் வேல்விகி, மீன்விகி, மான்விகி என்றெல்லாம் அவன் கணவனால் வர்ணிக்கப்பட்ட அந்த கண்களிலிருந்து புது மரத்தில் கீறல் விழுந்ததும் பிதுங்கிக் கொண்டு வரும் பாலைப் போல வெதுவெதுப்பான நீர் சுரந்த வண்ணமாக இருந்தது. வீட்டுக்கு முன்பாக தற்காலிகமாக சீனன் போட்ட விட்டு போன தகரக்கூரையின் கீழாக உற்றத்தார் சுற்றத்தார் என பலரும் கூடியிருந்தார்கள். அவர்கள் அமர்ந்திருந்த நாற்காலிகள் ஒரு சீராக இல்லை. அவர்கள் எண்ணங்களைப் போல தாறுமாறாக இருந்தன. சிலர் வட்டமான மேசையிட்டு 6 பேராக துருப்புச்சீட்டு போட்டு கொண்டிருந்தனர். உலகம் என்னும் வட்ட மேசையில் இறைவன் மனிதர்களை துருப்புச்சீட்டாக போட்டு விளையாடி கொண்டிருக்கிறான் என்பதை மறந்தே விட்டார்கள். அவர்களுக்கு அதிலே மிகவும் சுவாரஸ்யம். சில பெரியவர்கள் வெற்றிலையை போட்டு குதப்பிக்கொண்டு ஜெயராமனை பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். அவர்களில் நடுவாக நட்டு வைக்கப்பட்ட ஒரு கல்லில் அருகில் பலகார படையலும் பூ மணமும் சூழ்ந்த இடத்தில் ஜானகியின் கணவன் ஜெயராமனும் வீற்றிருந்தார். உயிரோடு அல்ல, படமாக. ஜெயராமன் தெய்வமாகிவிட்டார். இன்றோடு 16 நாட்கள் ஓடிவிட்டன. எப்படிப்பட்ட தவறு செய்தவனாக இருக்கட்டும், செத்த பிறகு உடனே அவன் தெய்வஸ்தானத்திற்கு உயர்ந்து விடுகிறானே. ஜெயராமனின் படத்தையே கூர்ந்து பார்த்தால் விம்மினாள் ஜானகி. அவரோடு வாழ்ந்த காலங்கள் உண்டான அனுபவங்கள், இடையிலே ஏற்பட்ட கசப்புகள், திடீரென்று உண்டான திருப்பங்கள் யாவும் திரும்ப திரும்ப அவள் நினைவுக்கு குளத்தில் நீச்சலடித்து கொண்டிருந்தன. ஜானகிக்கு 52 வயது. ஆனால் இந்த 16 நாட்களுக்கு முன்பு அவளை பார்த்த எவரும் 40 வயதுக்கு மேல் நிச்சயம் மதிக்க மாட்டார்கள். அப்படி ஒரு உடற்கட்டு அவளுக்கு. 5 பிள்ளைகளுக்கு தாயான பின்னரும் கூட அவளுடைய மேனி சிரிவை கலைக்க முடியாமல் இயற்கை அவளிடம் கலைத்து போயிருந்தது. ஆனால் அந்த இயற்கை இப்போது கர்வம் கொண்டிருந்தது. ஆம், ஜானகி இந்த 16 நாட்கள் மிகவும் தொய்த்து போயிருந்தாள். எவ்வளவு பெரிய காற்றாக இருந்தாலும் தாக்கு பிடித்து நடமாடி கொண்டிருக்கும் விளக்குச் சுடர் எண்ணெய் தீர்ந்ததும் தானாகவே அடங்கி விடுவதில்லையா? கையில் தேங்காய் எண்ணெயுடன் அங்கே நுழைந்த விமலா அங்கிருந்த விளக்கிற்கு தாராளமாக எண்ணெய் ஊற்றினாள். அவள்தான் ஜானகியின் மூத்த பெண். அவளுக்கும் கண்களில் சிவந்து போயிருந்தன. விளக்கில் ஊற்றிய எண்ணெயோடு அவள் வெகு நீரும் விழுந்து கலந்தது. விமலாவுக்கு திருமணமாகி 3 ஆண்டுகளாகியிருந்தன. 2 விசுக்கட்டான் குழந்தைகளையும் அவள் கணவன் ராகவன் வெளியில் வைத்து கொண்டிருக்கிறான். எண்ணெய் ஊற்றிவிட்டு திரும்பிய விமலாவை நிமிர்ந்து பார்த்த ஜானகி துக்கத்தை அடக்க முடியாமல் அவளை கட்டிக்கொண்டு ஓவென்று அழுதாள். அந்த காட்சியை காண பொறுக்காமல் அங்கிருந்த பெண்கள் அனைவரும் அழுதனர். வெளியில் வெற்றிலை குதம்பிக் கொண்டிருந்த சில கேடுகள் கண்களில் மல்கிய நீரை ஆள்காட்டி விரலால் வகித்துச் சுண்டியும் கட்டை விரலால் தேய்த்து விட்டு கொண்டன. தன்னுடைய இறப்புக்காக அழமுடியாத மனித பிறவி, பிறருக்காவது ஒரு சொட்டு கண்ணீர் விட வேண்டாமா? யாராவது அழுகையை அடக்குங்க என்று வெளியிலிருந்து ஒருவர் குரல் கொடுத்தார். கூட்டத்தில் இருந்த பெண்கள் சிலர் அந்த முயற்சியில் இறங்கினர். சற்று நேரத்தில் அமைதி நிலவியது. கொஞ்ச நேரம் அரற்றி அழுததால் சற்றே கலைந்த ஜானகியின் அலங்காரத்தை மீண்டும் சரி செய்து 2 பெண்கள் அதை சரி செய்வதில் முனைந்தனர். தலை நிறைய பூவும், நெற்றி கொள்ளாத குங்குமத் திலகமும், கழுத்து நிறைய நகைகளும், 2 கை தொய்ந்து விழும்படியான வளையலுமாக ஜானகி சர்வ அலங்கார பூஜிதையாக அமர்த்தி வைக்கப்பட்டு கொண்டிருந்தாள். கணவனை இழந்த கைம்பெண்ணை இப்படி அலங்காரம் செய்து வைத்து 16ஆம் நாள் கிரையின் போது ஆவேசம் வந்தவர்களைப் போல அவளுடைய அணிகலன்களை ஒவ்வொன்றாக பறித்து சுமங்கலியை பல பேர் நடுவே அமங்கலியாக்கி பார்க்கும் அந்த நமது மரபு வரிசை இன்றும் ஜானகிக்கும் நடக்கப் போகிறதோ? அதற்காக அவளுக்கு இத்தனை அலங்காரமோ? ஜானகி மூக்கும் மூயுமாக ஒரு கணம் நிதானித்து பார்க்கும் அழகியாக அந்த லாயர் வீட்டில் வேலைக்கு சேர்ந்தபோது ஜெயராமன் அங்கே டிரைவராக வேலை பார்த்து கொண்டிருந்தார். யாரும் இல்லாத அனாதையாக இனிமேலும் சொந்தக்காரர்களுக்கு பாரமாக இருக்க வேண்டாம் என்ற முடிவோடு ஜானகி அங்கே வேலைக்கு வந்த சமயம்
வாலிப முறுக்கோடு இருந்த ஜெயராமன் சும்மா அவளை சீண்டவும் அது அவளுக்கு ஒத்து போகவும் வெகு சீக்கிரம் அவர்களுக்கு திருமணம் நடந்தது. அதைவிட வெகு சீக்கிரம் அவர்களுக்கு குழந்தைகள் பிறந்தன. விமலாவை அடுத்தடுத்து கோகிலாவும் யசோதாவுமாக 2 பெண்கள். 3 பெண்களாக பிறந்துவிட்ட ஏமாற்றமோ அல்லது டிரைவர் வேலை என்றாலே ஓரிடத்தில் நிலையாக இருக்க முடியாது, ஓடிக்கொண்டேதான் இருக்க வேண்டும் என்ற சித்தாந்தமோ தெரியவில்லை. திடீரென்று ஒரு நாள் ஜெயராமன் காணாமல் போய்விட்டார். அப்போது கடைசி பெண் யசோதாவுக்கு 1 வயதுதான் ஆகியிருந்தது. ஜானகி சிறகில் அடிப்பட்ட பறவையில் தவித்தாள். எங்கெல்லாமோ ஓடினாள், யார் யாரிடமோ விசாரிக்க சொன்னாள். ஆனால் ஜெயராமனின் மறைவு மெய்வைச்சாலையின் சாமியாரின் மறைவு மாதிரி மர்மமாகவே போய்விட்டது. 3 பிள்ளைகளையும் தெரிந்தவர்கள் வீட்டில் விட்டு வேலைக்கு போவதும் மாலையில் பிள்ளைகளை வீட்டுக்கு இட்டு வந்து சோற்று கஞ்சி ஊற்றுவதுமாக 2 வருடங்களை ஓட்டியாள் ஜானகி. அந்த சிரமமான நேரத்தில்தான் அவளுடைய வாழ்க்கையில் சுந்தரம் வந்து கலந்து கொண்டான். கட்டையில் செய்து கண்ணாடி பெட்டியில் வைக்கப்பட்ட கனிகள் வேண்டுமானால் அப்படியே இருக்கலாம். செடியில், கொடியில், மரத்தில் இருக்கும் கனிகளால் அப்படியே இருந்துவிட முடியுமா? நொந்து போன ஜானகிக்கு சுந்தரத்தின் துணை அப்போது இதமாகவும் இன்றியமையாததாகவும் இருந்தது. சுந்தரமும் அவளிடம் ஒரு பண்புள்ள மனிதராகவும் பொறுப்புள்ள கணவனாகவும் கடமையுள்ள தந்தையுமாகவே நடந்து கொண்டான். அவனுக்கு பிறந்த 2 ஆண் பிள்ளைகள். ஆனால் ஒரு நாள் கூட அவன் தனக்கு 2 பிள்ளைகள் தாம் என்று எண்ணியதே இல்லை. ஏதோ ஒரு விடுபட்ட தொடர்பு மீண்டும் ஒட்டி கொண்டதைப் போல அவர்களுடைய வாழ்க்கை நடந்தது. என்றாவது ஒரு நாள் ஜெயராமன் வருவானோ என்ற உறுத்தல் ஜானகிக்கு இருந்தது உண்டு. ஆனால் அந்த உறுத்தலே மக்கி போகும் அளவுக்கு காலம் ஜெயராமன் என்ற நினைவை தோய்த்து விட்டிருந்தது. மூத்தவள் விமலா, அடுத்தவள் கோகிலா. இருவரின் திருமணத்தையும் எந்த குறையும் இல்லாமல் சுந்தரமே செய்து வைத்தான். அடுத்து 22 வயதை எட்டி பிடித்து கொண்டிருக்கும் யசோதாவுக்கும் அவன் நிச்சயம் நல்லது செய்து வைக்கத்தான் போகிறான். சுந்தரத்திடம் இருக்கும் இந்த நல்ல குணத்தை அவன் தன்னிடம் வந்து சேர்ந்த சில மாதங்களிலே தெரிந்து கொண்டதுதானோ என்னவோ, ஜானகிக்கு அன்றொரு நாள் அவனிடம் அப்படி செய்ய சொன்னான். இந்தாங்க, தன் கையால் கட்டின தாலிக்கு எந்த அர்த்தமும் இல்லாமல் பண்ணிட்டு அவர் போயிட்டாரு. அந்த தாலியை நானும் எந்த அர்த்தமும் இல்லாமல் பண்ணிட்டு அவர் போயிட்டாரு. அந்த தாலியை நானும் எந்த அர்த்தமும் இல்லாமல் போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போவே இதை கழட்டி உங்கள் கையில் தரேன். இந்த சாமி படத்துக்கு முன்னால் நீங்களே இதை எனக்கு மாட்டி விடுங்க என்று சொல்லி உடனே அந்த தாலியை கழற்றவும் போன ஜானகியை சுந்தரம் தடுத்து விட்டான். ஜானகி புருஷன் உயிரோடு இருக்கானா இல்லையான்னு தெரிஞ்சுக்காம ஒரு பொண்ணு தன்னுடைய தாலியை கழற்றுறது ரொம்ப பாவம். அதனால் என்ன, தாலியை கழற்ற வேண்டாம், நீ இதில் இருக்கிற முடிச்ச என்கிட்ட காட்டு, அதை அவுத்து விட்டு புதுசாக நானே முடிச்சு போட்டு விடுறான் என்று 3 முடிச்சையும் அவுத்து போட்டு விட்டான். இது நடந்து எத்தனையோ ஆண்டுகள். யசோதாவுக்கு 3 வயதாக இருக்கும் போது நடந்தது இது. அதே யசோதாவுக்கு 21 வயதாகும் போது ஒன்று நடந்தது. அன்று ஞாயிற்றுக்கிழமை. சுந்தரம் வீட்டில் இருந்தான். கதவை தட்டியது யார் என்று பார்க்க ஜானகி கதவை திறந்தபோது 60 வயதை எட்டி பிடித்தபடி ஒரு கையால் வாசல் தூணை பிடித்தபடி நின்ற அந்த உருவத்தை பார்த்து ஜானகி கையும் போடாமல் காலும் போடாமல் கண் பிதுங்கி பேதலித்து நின்றபோது நிலைமையை உணர்ந்து கொண்ட சுந்தரம், வாங்கண்ணே என்று முகமலர்ச்சியோடு சொல்லியும் அதை தாங்கி திராணி இல்லாமல் அந்த வீட்டு 5 அடியிலேயே படுத்தவர்தான் ஜெயராமன். அதன் பிறகு அவர் இருந்த ஒரு வாரத்தில் இல்லறத்தில் ஏற்பட்ட விரக்தியில் ஓடிப்போனதையும், தங்கா மலையில் ஒரு சாமியாரிடம் அடைக்கலமாக இருந்ததாகவும், திடீரென்று குடும்பத்தின் பால் நினைவு வந்ததாகவும், அதனால் ஓடி வந்ததாகவும் புலம்பிக் கொண்டிருந்தார். ஒரு நாள் நெஞ்சை பிடித்து கொண்டு வலி வலி என்று கத்த சுந்தரமும் ஜானகியும் பிள்ளைகளுமாக அவரை மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்றனர். ஆனால் போகும் வகையிலேயே
உயிர் போய்விட்டது. அப்போதே ஜெயராமன் தெய்வமாகிவிட்டார். இன்று 16ஆம் நாள் காரிய கிரியை செய்வதற்கு உற்றத்தாரும் சுற்றத்தாரும் வந்திருக்கிறார்கள். சற்று முன்பு வரை இவர்களுக்குள் ஒரு பெரிய பிரச்சனை, விவாதித்து தீர்ப்பு காண முடியாத பிரச்சனையே. ஜானகியின் கணவன் ஜெயராமன் இறந்துவிட்டான். ஆனால் ஜானகி தாலி அறுத்துதான் ஆக வேண்டும். இப்படி சொன்னவர்கள் ஜெயராமனின் சொந்தக்காரர்கள். இத்தனை வருஷமா உண்மையான கணவனா இருந்து கஞ்சி தண்ணி ஊற்றி காப்பாற்றுற சுந்தரம் உயிரோட தானே இருக்கான். ஜானகி ஏன் தாலி அறுக்கணும்? இப்படி கேட்டவர்கள் சுந்தரத்தின் சொந்தக்காரர்கள். ஜானகி ஜெயராமனின் படத்தையே உற்று பார்த்து கொண்டிருந்தான். சுந்தரம் வந்திருந்தவர்களுக்கு தேநீர் கொடுத்து கொண்டிருந்தான். விடிவதற்குள் முடிவு தெரிய வேண்டுமே. யார் முடிவு சொல்றது? இதோட பார்த்தீங்கன்னா இந்த கதை முடியுது. ஆனால் அந்த முடிவு என்ன? இது எனக்குமே தெரிஞ்சுக்க ஆர்வமாக தான் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நாளை ஒரு நல்ல அருமையான கதையோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். மேலும் இது போன்ற நமது கதைகளை பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.